லட்டு விவகாரத்தை சொல்லுவதற்கு காரணம் இது வெறும் லட்டு இல்லை நண்பர்களே. லட்டை உடைத்து பாருங்கள், அதற்குள் அரசியலும் இருக்கிறது, மதமும் இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி இப்போதும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிறிஸ்டியன் ரெட்டி என்றுதான் இருக்கும். அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். எனவேதான் சந்திரபாபு நாயுடு யாருடைய தூண்டுதலால், பிஜேபியின் தூண்டுதலால் இதில் மத பிரச்சனையை கொண்டு வருவதற்காக அதை செய்தார்கள். ஆனால் இது அவர்கள் மீதே திரும்ப பாய்ந்திருக்கிறது. இப்போது நம்முடைய ருத்ராபதி சொன்னது போல, நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் தம்பிகள் வந்து கொண்டிருக்கிற செய்தி எனக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஜக்கி வாசுதேவ் என்கிற ஒரு மகா மனிதர் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிவிட்டார்கள் தெரியுமா? இப்போது பிரசாதம், லட்டு என்பது பிரசாதமே இல்லை என்று விட்டார்கள். இத்தனை காலம் லட்டு பிரசாதம் என்றுதானே சொன்னார். அது மாட்டு கொழுப்பு இருக்கிறது தெரிகிற வரையில் அது பிரசாதம். மாடு மட்டுமல்ல, கோபித்துக் கொள்ளக்கூடாது, பன்றியும் கலந்திருக்கிறது. மாடு, பன்றி, மீன் மொத்தமும் அந்த லட்டுக்குள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தின்றதற்கு பிறகு அது பிரசாதமே இல்லை என்று அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, லட்டு செய்வதற்கு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணால் மட்டும்தான் வேண்டும். ஏன்? அதுதான் பிரசாதம் இல்லையே. யார் செய்தால் என்ன?